பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் என்பது அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்திலுமே முன்பதிவு என்பது முடிந்துவிட்ட ஒரு சூழல்ல தட்கல் டிக்கெட்டை எதிர்பார்த்து பயணிகள் காத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கு சிறப்பு ரயில்களும் தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 5 ரயில்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ரயில்களுக்கான முன்பதிவும் நிறைவு பெற்ற ஒரு சூழலில் தட்கல் டிக்கெட்டையே எதிர்பார்த்து பயணிகள் காத்திருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் கூடுதலாக 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில மைசூருவில் இருந்து வருகின்ற 10ஆம் தேதி பெங்களூரு வழியாக சேலம், திண்டுக்கல் வழியாக தூத்துக்குடிக்கும், மறுமார்க்கத்தில் அதே ரயில் 11ஆம் தேதி மைசூருவுக்கும் இயக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் பெங்களூருவில் இருந்து காட்பாடி வழியாக வருகின்ற 10ஆம் தேதி சென்னை சென்ட்ரலுக்கும், மறுமார்க்கத்தில் அதே நாள்ல பெங்களூருக்கும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாம்பரம் திருநெல்வேலி, தாம்பரம் கன்னியாகுமரி, சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி, தாம்பரம் திருச்சி, எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே என 5 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூடுதலாக இந்த 2 ரயில்களும் இயக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சபரிமலை மகரவிளக்கு பண்டிகையொட்டி ஐயப்ப பக்தர்கள் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் மேலும் 2 ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 15ஆம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கும், மறுமார்க்கத்தில் அதே ரயில் 16ஆம் தேதி சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் இயக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல எர்ணாகுளத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு 16ஆம் தேதியும், மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து எர்ணாகுளத்திற்கு 17ஆம் தேதியும் என 2 ரயில்கள் இந்த சபரிமலை மகரவிளக்கு பண்டிகைக்காக இயக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மார்.